ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேச்சுலர் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். டேஸ்டியான முட்டை தக்காளி சாதம் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு தேவையான நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி ப்ளஸ் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகா. அவ்வளோதான். இதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான். இப்போது நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் டயட்டில் இருக்கனால எண்ணெய் கொஞ்சமாக தான் சேர்த்துப்பேன். ஏன்னா இந்த தக்காளி சாப்பாட்டுக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. ஒரு இந்த மூடியில் 3 இது எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, வெங்காயம், இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வணங்கிருச்சு. இப்போ இதோடைய தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதோடைய சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி சேர்த்துட்டோம். தக்காளி இப்போ வந்துட்டு நல்லா வணங்குற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. சிம்பிளாக வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடித்து நம்ம சாப்பிட்றலாம். வேறு யூடியூபர்ஸ்லாம் சொல்லுவாங்க 10 இன்க்ரீடியன்ஸ் போட்டு வெறும் 4 இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில்லாம் வச்சு இப்போ வீடியோ போடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. 4 இன்க்ரீடியன்ஸாக நம்ம சொல்லுவோம். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். தக்காளி நல்லா வணங்கட்டும். ஓகே, தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட என்னென்ன மசாலானா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். கடைசியில் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஏன்னா பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இது வந்து கலருக்காக மட்டும்தான். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எத்தனை தக்காளி எடுக்கிறீங்களோ, எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு லைட்டாக கறி மசாலா எடுத்துக்கலாம். இது டேஸ்ட்டுக்கு தான். கறி மசாலா தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும். அதுக்காக தான் சேர்க்கிறது. இதெல்லாம் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வாசனைலாம் போகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ உடனே முட்டை உடச்சி ஊற்றிட்டிங்கன்னா மசாலா வாசனை அப்படியே இருக்கும், நல்லா இருக்காது. பாருங்க, மசாலாலாம் போட்டாச்சு. மசாலா போட்டு மசாலா வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. லைட்டாக வேணும்னா உங்களுக்கு வேணும்னா தண்ணியை லைட்டாக ஊற்றிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி கிண்டிக்கோங்க. அப்புறம் சீக்கிரம் மசாலா வாசனை போயிடும். இது மசாலா வாசனை போகிற அளவுக்கு கிண்டிட்டு, ஓகே, இப்போ மசாலா வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு கிண்டி விட்டாச்சு. இப்போ இது கூட 2 முட்டை எடுத்து வச்சுருந்தாலும் அந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க.
முட்டை வெந்து வர அளவுக்கு கிண்டிக்கோங்க. அந்த முட்டை நல்லா வேகிற அளவுக்கு, இப்போ நல்லாயிருக்கும். அங்கே தக்காளியோடு நல்லா முட்டை ஒட்டி வந்துட்டுருக்கு. நல்லா முட்டை வெந்து வந்துடுச்சு. இதோட சாப்பாடு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாப்பாடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டை தக்காளி சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ் நான் கேட்டால் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாதம் பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.